ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய மாடி தோட்டம், பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயில் வந்து நான் 2 வெண்டைக்காய் பறிச்சிருக்கேன். ஒரு வெண்டைக்காய் வந்து முட்டி போயிருச்சு, இன்னொரு வெண்டைக்காய் வந்து நல்லா இருந்துச்சு. அதை நாங்கள் பச்சையாகவே வெட்டி சாப்பிட்டோம். இந்த மாதிரி வெண்டைக்காய் உங்கள் வீட்டில் வைங்க, நல்லா நேச்சராகவே நீங்கள் பறித்து சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பார்க்க போகிறோம். நான் வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் 3 கத்திரிக்காய் இருக்குது. 3 கத்திரிக்காயும் நான் காட்ட போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து நாங்கள் விதை போட்டு வளர வச்சோம். இந்த கத்திரிக்காய் இன்னும் காயெல்லாம் விடலை, நல்லா ஹைட்டான தான் காய் விடும். இதுதான் 2வது கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னும் நல்லா பெருசாகணும், அப்புறமேட்டு தான் காய் விடும். நாங்கள் இன்னும் காயெல்லாம் இதில் பறிக்கவே இல்லை. 3வது கத்திரிக்காய் தான் இது இன்னும் வளர ஆரம்பிக்கல, இனிமேல் தான் இது வளர ஆரம்பிக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் இன்னும் வரலை, இனிமேல்ட்டு தான் வர ஆரம்பிக்கும், நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய். சூப்பராக இது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கொத்தவரங்காய், அதனால தான் நாங்கள் செடி வாங்கி வச்சுருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கருவேப்பிலை. நீங்களும் வச்சு பாருங்க வீட்டில். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் சமையல் கட்டில் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக வந்தோடனே தான் நீங்கள் பறிக்க ஆரம்பிக்கணும் இந்த கருவேப்பிலையை. இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரஞ்சு கலர் கனகாமரம் பார்க்க போகிறோம். இதுதான் ஆரஞ்சு கலர் கனகாமரம். இப்போ நம்ம இதை பறிச்சிடலாம். இப்படி தான் இருக்கும் அந்த பூ. இது வந்து காஞ்சி போயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மண் சரியில்லை. அப்புறமேட்டு தான் நாங்கள் மண் கிளறி விட்டு இது தண்ணி ஊற்ற ஆரம்பித்தோம். அப்புறமேட்டு நல்லா பூ கொடுக்குது. இதுக்கு முன்னாடி நான் 6 பூ பறிச்சிட்டேன். இப்போ நான் 2 பூவையும் பறிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே 2 பூவும் இருக்குது. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் குண்டு மல்லி. இதில் வந்து நான் வந்து 3 பூ பறிச்சிட்டேன். இன்னும் இனிமேல்ட்டு தான் இது மொட்டு விட ஆரம்பிக்கும். இதில் வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ்லாம் வந்திருக்காங்க. யாருன்னு நான் சொல்லிடுறேன். இவர் வந்து புதினா, இவங்கெல்லாம் தக்காளி. பார்த்துக்கோங்க, தக்காளி தான் இதில் அதிகமாக வளருது. நம்ம உரம் போட ஆரம்பிக்கும்ல, உரம், அதனால் நம்மளுக்கு தக்காளிலாம் வளர ஆரம்பிக்குது. இது என்னன்னு தெரியல, குட்டியாக வளருது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இது வந்து எல்லோ கலர் கனகாமரம். இது பூ நிறையா வந்திருக்கு, ஆனால் நான்